பட்டிருக்கிறது. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய சமூகம், அதை விட்டு ஒரு ஆடு, ஒரு மனிதன் வெளியே போனால் அந்த மனிதனை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து தம்முடைய மந்தையிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கு, காணாமல் போனதை நான் தேடுவேன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயங்கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மறுபடியும் அதை உள்ளே கொண்டு வந்து அதனுடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அதனுடைய அதில் துரத்துண்ட அந்த ஆடை திருப்பி கொண்டு வந்து எலும்புகள் முறிந்ததை நிலைமையை மாற்றி காயத்தை கட்டி நசல் கொண்ட நிலைமையை மாற்றி அந்த ஆட்டை நான் திடப்படுத்துவேன். ஒரு ஆடு காணாமல் போனாலும் ஆண்டவர் விடுவதில்லை. 99 ஆடு இருக்கிறதே, இந்த ஒன்றுனால என்ன பிரயோஜனம் கர்த்தர் நினைக்க மாட்டார். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், எல்லா மந்தையின் ஆடுகளும் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது காணாமல் ஆடுகள் போகும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த 16வது வசனம் சொல்லுது, அவர்களை கொண்டு வரும்போது எலும்பு முறிந்திருக்கிறது, காயம் உண்டாயிருக்கிறது, நசல் கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மந்தையை விட்டு, ஒரு சமூகத்தை விட்டு, தேவ ராஜ்யத்தை விட்டு ஒரு ஆடு வெளியே போகும்போது அந்த ஆடுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு.